அவர் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நாம் கவனமாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷமா எழுந்திருக்கலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. இவ்வளவுதான் ஹல்லேலூயா. எனக்கு கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. கேட்கல. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ரெண்டு கரங்களை மேல தூக்கி கையை தட்டும். ரெண்டு கரங்களை மேல தூக்கி அப்படியே கரங்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாட வேண்டும். இந்த உலகத்துல மனிதன் எதையோ தேடி ஓடுகிறான். 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டு. ஆனால் இன்னும் அந்த சுவிசேஷத்தை தேடி ஓடுகிறவர்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டங்களுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இயேசு எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு கூட போகிறார்கள். ஆனால் இந்த கூட்டங்கள் ரொம்பவும் வித்தியாசமானது. இந்த 3 நாளிலும் இங்க பேசப்படுகிற சத்தியங்கள், வார்த்தைகள் எல்லாம் அது ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இருக்கும். உன்னிடத்திலிருந்து இயேசு என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லிதான். ஐயா, நீங்களும் நானும் இயேசுவினுடைய இருதயத்தை அறிந்து செயல்பட்டிருந்தால் எப்பொழுதோ இந்தியா இயேசுக்குள்ளாக திரும்பிருக்கும். எப்பொழுதோ என் தேசத்தில் இருக்கிற இருள் அகங்கிருக்கும். எப்பொழுதோ நீயும் நானும் வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருப்போம். ஆனால் பெயருக்காக நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், வாரந்தோறும் சபைக்கு போகிறேன் என்று சொல்லி பெயருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களை உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிற ஐயா, கல்வாரிக்கு நேராக எல்லாருடைய உள்ளங்களும் கல்வாரிக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். ஒரு எல்லா உள்ளங்களும் அவருடைய சித்தத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். தகப்பனே, எங்களோடு கூட இடைப்படுங்க ஐயா. எங்களோடு கூட இடைப்படுங்க நாதா. எங்களை முற்றிலுமாம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறீங்க. 3 நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்னுடைய வார்த்தைகள் விடுதலையை கொண்டு வராது. என்னுடைய வார்த்தைகள் ஒரு அசைவையும் கொண்டு வராது. என்னுடைய சத்தம் அந்த இடத்துல ஒரு கிரியம் செய்யாது. ஆனால் கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு அசைவை உண்டாகும். கட்டுகளை உடைக்கிறேன். எல்லா வான மண்டல கட்டுகளை உடைக்கிறேன். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். எல்லாத்தை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கட்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். பாதத்தில்
என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில் என்னை தடுக்கிறேன் தடுக்கிறேன் நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. இந்த 3 நாளில நாம் ஒரு அசைவை பார்க்க வேண்டும். அநேக எதிர்பார்ப்புகளோட நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை காட்டில் ஆவியானவர் அநேக எதிர்பார்ப்புகளோட கூட வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு அசைவு வர வேண்டும் என்று சொன்னால், சிற்றம்பாக்கம் பகுதி அசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்க இருக்கிற சுட்டு வட்டாரம் அசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது உன்னால் மாத்திரமே ஆக. உன்னை கொண்டு மாத்திரம் நான் கர்த்தரை செய்ய முடியும். உன்னுடைய கடமைகளை உணராமல் இருக்கும்போது அதை கர்த்தர் ஒருபோது நிறைவேற்றவே முடியாதையோ. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். உண்மையாய் ஒருவேளை நீ பாவியாக இருக்கலாம், ஒருவேளை உடைய உள்ளத்துல நீ பாவத்திலே குடிக்கொண்டிருக்கலாம். ஐயா, என் இயேசு பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் அவர் பாவிகளை நேசிக்கிறார். பாவி என்று இயேசுவினை ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். உன்னை உருவாக்கி பயன்படுத்துவதற்கு ஒரு நல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர 2 கரங்களை உயர்த்து கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த போகிற உற்சாகத்தோடு நன்றி தகப்பனே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. புதிய கன மகிமை யாவற்றமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்லாமே சத்தமா அல்லேலூயா. எனக்கு கேட்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அவ்வளவுதான. அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே உங்களை யாவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கூட்டங்களுக்காக அநேக நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேக வேலைகள் இருந்தாலும், அநேக காரியங்கள் இருந்தாலும், இந்த கூட்டத்துக்கென்று தனியாய் காத்திருந்து ஜெபிக்க கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த 3 நாளிலும் நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவருடைய சித்தம் தான் ஆண்டவரே என்னை வழி நடத்தணும். அந்த ஜனங்கள் மத்தியில என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் என்னை தெளிவாக வழி நடத்தினார். இன்றைக்கு முதல் நாளில நான் பேச போகிறேன். இயேசு ஒரு மருத்துவரா இல்லை மன்னிப்பவரா?
நன்றாக கேளுங்க. வசனத்தின் ஆயத்தில் நீங்க போய் பார்த்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நன்றாக புரியும். முதல் நாளிலே இயேசு மருத்துவரா இல்லை மன்னிப்பவரா? இரண்டாவது நாளிலே பேச போகிறேன், அவர் பாதுகாப்பரா இல்லை பரிசுத்தரா? அல்லேலூயா. மூன்றாவது நாளிலே உங்களிடத்தில் பேச போகிறேன், உலகத்திலே கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது சுவிசேஷத்திற்காகவா இல்லை சுகத்திற்காகவா? அல்லேலூயா. 3 நாளிலும் சத்தியங்கள் உங்களை புடம்பித்து உங்களை உருவாக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளை தினத்திலே காலையிலே நாங்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு சபைகளிலும் வாலிபர் முகாம்களை வைத்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலே இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதினாலே இந்த மாதத்தில் இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். நாளை தினத்திலே சரியாக 10 மணிக்குள்ளாக ஆரம்பிக்கப்படும். அநேக சபைகளில் இருந்து வாலிபர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வருவார்கள். அந்த காலையிலே நாங்கள் பேச போகிறோம், நீ சாதிக்க பிறந்தவன். அல்லேலூயா. உன்னால சாதிக்க முடியும். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் கர்த்தருக்காக சாதிக்க பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டலாமா? இவ்வளவுதானா? அல்லேலூயா. இயேசுக்காக யார் யார் சாதிக்க பிறந்திருக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுதான் வருது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்காக சாதிக்க பிறந்திருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க, சாதிக்க பிறந்தியா? நிறைய பேர் சொல்றாங்க நான் எதுக்கு பிறந்தனே தெரியலன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியங்கள் உங்களை தெளிவாக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் நாளிலே இயேசு மருத்துவரா இல்லை மன்னிப்பவரா? இன்னைக்கு கிறிஸ்துவத்திலே எல்லாருக்கும் தெரிந்தது இயேசுவை ஒரு மருத்துவரா மாத்திட்டாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல எந்த சபைகளில பார்த்தாலும் எந்த கூட்டங்களில பார்த்தாலும் பெரிய பெரிய கூட்டம் வைப்பாங்க, பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய மீட்டிங் நடக்கும், பெரிய ஊழியக்கார் வருவாரு. ஆனா அவர் ஜெபிக்கிறதெல்லாம் சுகத்திற்காக தான். நன்றாக கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை கவனித்தால்தான் உங்களுக்கு நன்றாக புரியும். இயேசுவை இன்னைக்கு ஒரு மந்திரக்காரனா மாத்திட்டாங்க. இயேசுவை இன்னைக்கு ஒரு வைத்தியரா மாத்திட்டாங்க. இயேசுவை இன்னைக்கு ஒரு டாக்டரா மாத்திட்டாங்க. ஐயா, எனக்கு வயிறு வலி வந்தா இயேசு எனக்கு வேணும், எனக்கு தலைவலி வந்தா இயேசு எனக்கு வேணும், கேன்சர் வந்தா இயேசு கிட்ட போனா சுகமாயிடும், எய்ட்ஸ் வந்தா இயேசு கிட்ட போனா சுகமாயிடும், எனக்கு ஜுரம் வந்தா இயேசு கிட்ட போனா சுகமாயிடும், கடன் தொல்லை இருந்தா இயேசு கிட்ட போனா சுகமாயிடும். இது எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். இது எல்லாம் உண்மைதான். இயேசு சுகம் கொடுக்கிறவர் தான், அவர் மருத்துவர் தான். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. பூமியிலே எந்த மனிதனுக்கும் எந்த மருத்துவருக்கும் எந்த தெய்வத்திற்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு அதிகாரம் என் இயேசுவின் கையில் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நன்றாக கவனிங்க. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், 3 நாள் கூட்டத்தில் எனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கலாம். ஆனா சுகத்தை காட்டிலும் பெரியது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? சத்தம் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கலையே? அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு கேளுங்களேன். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? பார்த்து கேளுங்க. நீங்க இயேசுவை எப்படி பாக்குறீங்க? கேட்கலையே. இயேசுவை எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க அவர் எனக்கு டாக்டர். அல்லேலூயா. ஆமா, இருக்கிறாங்க. டாக்டரா பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை இன்னைக்கு ஒரு டாக்டரா மாத்திட்டாங்க. சபைக்கு வருகிறது எனக்கு சுகம் கிடைக்கணும், சபைக்கு வருகிறது என் வியாதி நீங்கணும், சபைக்கு வருகிறது என் தலைவலி மாறணும், சபைக்கு வருகிறது என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஐயா, நன்றாக நீங்க இன்னைக்கு எனக்கு தலைவலிக்குது, நான் 2 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்கி போட்டா எனக்கு தலைவலி நல்லா ஆகுது. ஆமாவா இல்லையா? சத்தம் வரலையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லாம ஆமாவா இல்லையா? நல்லா கவனிங்க. 2 ரூபாய் கொடுத்து மாத்திரை போட்டா தலைவலி சரியாயிடுது.
அப்படியே ரொம்ப கஷ்டமான தலைவலின்னு சொன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டுங்கன்னா எனக்கு சரியாயிடுது. ஐயா நன்றா கவனிங்க, எனக்கு விசுவாசிகளும் பண்றது என்ன தெரியுமா, காலையில டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க, தலைவலி பாதி சரியாயிட்டு இருக்கும், சாயந்தரத்துக்குள்ள ஊசி போட்ட உடனே சரியாயிடும் தலைவலி. ஆனா பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் நான் ஆண்டவரை மட்டும்தான் பாஸ்டர் நம்பி இருக்கிறேன், நான் நைட்ல இருந்து என் தலை பயங்கரமா வலிக்குது, நைட்டெல்லாம் ஜோம் பண்ண, ஆண்டவர் கொஞ்சம் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் சுகம் கிடைக்கல, நீங்க ஜோம் பண்ணா நல்லா ஆயிடும். அல்லேலூயா. ஆமா, என்ன நன்றாக கவனிங்க, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காலையில போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டாங்க, மருந்து வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசி எங்க வர்றது, பாஸ்ட் கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டு வர்றது. அப்போ பாஸ்ட் ஜோம் பண்ண உடனே ஏற்கனவே போட்ட ஊசி, ஏற்கனவே போட்ட மாத்திரை எல்லாம் சேர்ந்து பிளஸ் இவரோட ஜபம் ஒரு விடுதலை கொடுத்தது. உடனே இயேசு மருத்துவரா மாறிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயா சபை தன்னுடைய கடமையை மறந்து விட்டது. ஐயா இயேசுவை காட்ட வேண்டிய விதத்தில் சபை காட்டிருந்தால் என்றைக்கோ உலகம் இயேசுவை கண்டிருக்குமே. இயேசுவை உலகத்துக்கு காட்ட வேண்டிய விதத்திலே நீயும் நானும் காட்டியிருந்தால் என்றைக்கோ சிற்றம்பாக்கம் இயேசுவின் பக்கமால் திறந்திருக்குமே. ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது, சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்தியா ஏன் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை? இன்னமும் இயேசுவை நீயும் நானும் மருத்துவரா பார்க்கிறதுனாலதான். நன்றாக கவனிங்க, இன்னும் நீங்களும் நானும் இயேசுவை இப்படி பார்க்கிறதுனாலதான். ஐயா நீங்க சொல்றீங்க இயேசு எனக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி, இயேசு எனக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி, இயேசு என் வியாதியை நீக்கிறார் என்று சொல்லி, ஆனா ஒரு நாளாவது சொல்லி இருக்கிறீங்களா, என் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார், பூமியிலே மன்னிக்கிறது அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி சபை சொல்லி இருக்கிறதா? கடமையை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாய் காட்டுகிறது, வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, மார்க் 2ஆம் அதிகாரம். வேதமே நேரம் மிகவும் குறைவா இருக்கிறது, வசனங்களை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அஞ்சி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறதை ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? வாசிங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதோ. 10வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா உற்சாகத்தோடு கூட? நன்றா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா சபையிலையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை பேசிடுவாங்க. எல்லாருக்கும் நன்றாக கேட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த சம்பவத்தில் இருக்கிற ரகசியங்களை நன்றாக உற்று பாருங்க. இந்த மனிதன் வியாதியா இருக்கிறான், இவன் ஒரு திமிர்வாதக்காரன். அவன் இயேசு கிட்ட வந்தது தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்பதற்காக தான். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவனை கூட்டிக் கொண்டு வந்த 4 பேரும் எதற்காக கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான். நன்றாக கவனிங்க, இயேசுவின் நேரத்தில் அந்த மனிதன் வந்தது தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உள்ளத்திலே நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி, உன்னுடைய சிந்தையிலே நீ என்ன காரியத்தை நினைக்கிறாய் என்று சொல்லி இந்த உலகத்தை படைத்த தெய்வத்துக்கு நன்றாய் தெரியும்.
ஒருவேளை இங்க அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது, இல்ல ஊழியக்காரருக்கு தெரியாது, நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே உனக்கு என்ன தேவை என்று சொல்லி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருக்கு நன்றா தெரிஞ்சிருந்தது, ஒரு மனுஷனுக்கு தேவை சுகம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தான் அவன் தானா சுகமாயிடும். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றா கவனிங்க, ஆண்டவரே அவனை சுகம் பெறும் சொல்லி சொல்லல. பைபிள் தான் எல்லாம் படிச்சீங்க, சத்தமா படிச்சாங்க, இன்னொரு முறை கூட படிக்கலாம். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லாம, சத்தமா சொல்லாம, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. தெளிவா கவனிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லல உனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லல நான் கை வச்சா நீ உழுவன்னு சொல்லி. இன்னைக்கு நல்லா ஏமாத்துறாங்க, ஏமாந்து போய் விசுவாசிகள் நல்லா ஏமாறுறாங்க. எங்க பார்த்தாலும் சுகம் 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 சுகம். இவர் ஸ்டேஜ்ல இருந்து கை நீட்டினா உடனே சுகம் கிடைச்சிடும். இயேசு ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. அவருக்கு அதிகாரம் இருந்ததெல்லாம், சுகத்தை கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் பூலோகத்துல செஞ்சது ஒன்றுதான், உலகத்துல வாழ்ந்ததோடு செஞ்சது ஒன்றுதான். ஒன்றே ஒன்றுதான் மனிதனுக்கு காட்டினால் அவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. நன்றா கவனிங்க. அப்ப இயேசு காட்டி கொடுத்ததெல்லாம் உன் வியாதிக்கு காரணம் உன் பாவதா இருக்கிறது. நீ சுகமா இல்லாததுக்கு காரணம் உன்னுடைய பாவம் தான். நீ நன்றாக வாழாததுக்கு காரணம் உன்னுடைய பாவம் தான். ஐயா, ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரன் அந்த கூட்டில் வந்த 4 பேருக்கு தெரியாம பாவம் செஞ்சான். ஆனா இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த 4 பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு தேவை சுகம். நன்றா கவனிங்க. கூட்டின்னு வந்த 4 பேருக்கு தெரியும் இவனுக்கு சுகம் தேவை. ஆனா இயேசுக்கு தெரியும் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களை கூட்டத்துக்கு கூட்டி இருக்கிற பாஸ்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய உள்ளத்துல உன்னுடைய வியாதிக்கு சுகம் கிடைக்கணும் தான். ஆனா உன்னை கூட்டின்னு வந்த இயேசுக்கு நல்லா தெரியும் உனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கட்டுகளுக்கு ஒரு விடுதலை தேவை. மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. விபச்சார எண்ணத்தோடு வாழ்கிறாயே அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. வேசிதன சிந்தையோடு வாழ்கிறாயே அந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. சினிமா 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 என்று ஓடுகிறாயே அந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசுக்கு நன்றா தெரியும் ஐயா. அதனாலதான் சொல்றாரு அதை கொடுக்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்றாரு. ஒருவேளை என்னால கொடுக்க முடியாது ஐயா, ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு, இந்த இடத்துல இருக்கிற இயேசு உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். நன்றாக கவனிங்க. முதல்ல வியாதி மனுஷனுக்கு எப்படி வந்தது? வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 16 வாசிங்க. சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளில சாகவே சாவாய். போதும். தெளிவா சொல்லி இருக்கிறது. ஐயா, கர்த்தர் மனிதனை படைக்கும் போது வியாதியோட படைக்கல. கர்த்தர் மனிதனை படைக்கும் போது ஊனமற்றவனா படைக்கல. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் தான் எப்படி இருந்தாரோ அதே போலதான் படைத்திருக்கிறார். வேதத்தை தெளிவாக படிங்க. எனக்கு முழுவதுமா நீங்க இரவுல படிக்கலாம். வேதம் தெளிவா சொல்லுகிறது, தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்தார். ஆனா இயேசு சொன்னார், உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா மனுஷனுக்கு வியாதி என்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. என்னைக்கு மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறினானோ, என்னைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய கட்டளையை மீறி தேவன் செய்ய
கூடாதுன்னு சொன்னதை செஞ்சானோ அன்னைக்கே அவனுக்குள்ள பாவம் வந்துடுச்சு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லாததை செஞ்சா. ஹலோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சொல்லாததை செஞ்சா பாவம் உள்ள வரும். ஆண்டவர் சொல்றாரு சினிமா பார்க்காதன்னு சொல்றாரு. சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு சினிமா பார்க்காதன்னு சொல்றாரு, கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்றாரு, பீடி பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு, சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பிடிச்சேனா? அல்லேலூயா. இதெல்லாம் பிடிச்சேனா மரணம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுது, பாவத்தின் சம்பவம் மரணம். என்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு மரணம் என்கிற ஒரு வியாதி அவனை பிழைத்துக் கொண்டது. என்னைக்கு மனிதன் பாவத்துக்குள்ளே பிரவேசிச்சானோ அன்னைக்கே மனிதனுக்குள்ளே வியாதி வந்தது. அந்த வியாதிதான் மரணம். இயேசு கண்டித்தார். இயேசு சொன்னார், இந்த கனியை சாப்பிட்டால் இதை உனக்கு வேண்டாம், விபச்சாரம் செஞ்சா உங்க வாழ்க்கை அழிந்து போயிடும். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பைபிள் எங்க போட்டு இருக்குது குடிக்க கூடாதுன்னு சொல்லி, நீ குடிக்கிற சாராய பாட்டிலே போட்டு இருக்குது குடிய கெடுக்கும் சொல்லி. வேற என்ன வேணும்? அல்லேலூயா. நீங்க பிடிக்கிற சிகரெட்லயே போட்டு இருக்குது அதை பிடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லி. பைபிள் இதெல்லாம் எழுதணுமா? நீ போகிற பாவத்தின் பாதை உனக்கு மரணத்தை கொண்டு வரும். நீ போய்கொண்டிருக்கிற பாவத்தின் பாதை உனக்கு மரணத்தை கொண்டு வரும். எச்சரிக்கை, எச்சரிக்கை. உனக்கு வியாதி வருதா, கேன்சர் வருதா, ஏழை வருது மனுஷனுக்கு. ஐயா, அந்த கேன்சர் வருகிறதுக்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு வியாதி வருகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாயே. உன் குடும்பத்துல பாவம் வருகிறதுக்கு காரணம் என்னமா? உன் குடும்பத்துல விசுவாச தலைவரித்து ஆடுகிறதுக்கு காரணம் என்ன? 24 மணி நேரமும் வீட்டுல சினிமா ஓடிட்டு இருந்தா எப்படி பாவம் உள்ள வராம இருக்கும்? எப்படி பாவம் உள்ள பிரவேசிக்காம இருக்கும்? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் பாவம் உள்ள பிரவேசிக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க தெளிவானவர். என்னைக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாரோ அன்னைக்கே தனக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது. அன்னைக்கே தனக்குள்ளாக ஒரு மரணம் அவனுக்கு ஏற்பட்டது. அன்னைக்கே தனக்குள்ளாக மரணம் என்கிற வியாதி அவனுக்கு பிடித்துக் கொண்டது. ஐயா, ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தா முடிவுல நான் நடக்குது, மறைச்சுதான் போறேன். அப்ப இயேசு அவர் வியாதியை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்ல, ஐயா மரணத்தை ஜெயித்து தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா? அஞ்சாவது நீங்க ரோமர்ல தெளிவா சொல்லி இருக்கிறது, வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாய் ஆனோம். எல்லாம் எப்படி மாறிட்டோம்? அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமா கெட்டு போனாங்க. 23ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. எல்லாரும் பாவம் செஞ்சு போதும். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது. ஐயா, தேவன் மனிதனை படைப்பது தன்னுடைய சாயலின்படியாய், தன்னுடைய ரூபத்தின்படியாய், தன்னை தான் எப்படி இருக்கிறாரோ அதே மகிமையின் சாயலிலே படைத்தார். ஆனால் ஒரு மனிதன் எப்போது பாவம் செய்கிறானோ, ஒரு மனிதன் எப்போது பாவத்தின் சிந்தனைக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறானோ, ஒரு மனிதன் எப்போது விபச்சாரத்திலே வாழ்கிறானோ, ஒரு மனிதன் எப்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமல் போகிறானோ அன்னைக்கு அவன் தெய்வ மகிமை ஆற்ற போகிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேராலும் சொல்ல முடியும்
நான் தேவ மகிமையோடு கூட வாழ்றேன்னு சொல்லி, ஐயா சபை இன்னைக்கு கேவலமான நிலைமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சுகம் 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 இருந்தால் போதும். ஐயா உனக்கு சுகம் தேவைதான், ஆனால் உனக்கு சுகம் எதிலே தேவை? பாவம் என்கிற மரணம் உன்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து உனக்கு ஒரு சுகம் தேவை. இன்னைக்கு அதை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அதை கொடுக்கிறதுக்காக தான் இயேசு இறங்கி வந்திருக்கிறார். அஞ்சா கவனிங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 59 ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2, 3, 4. அவர்கள் நாடோறும் என்னை தேடி 59, 2, 3, 4. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் விரல்கள் கரைப்பட்டு இருக்கிறது. போதும். என்ன சொல்லி இருக்குது பாருங்க. இப்போ ஆண்டவர் யாரை கூட்டிக் கொண்டு வராங்க? ஆண்டவரிடத்துல, இயேசுவின் இடத்துல ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிக் கொண்டு வராங்க. நன்றாக நீங்க அந்த திமிர்வாதக்காரனை கிட்ட இயேசு உனக்கு சுகம் உண்டாக வேண்டும் சொல்லி சொல்லல. ஏன் சொன்னா அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய துரோகங்கள், அவன் செஞ்ச விபச்சாரம், அவன் செஞ்ச வேசிதனம், அவன் செஞ்ச கீழ்ப்படியாமை அவனை பாவத்துல தள்ளி அவனையும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி விட்டது. நீ பாவம் செய்யும் போது இயேசுவின் ஜெபத்தை கேட்க முடியாமல் போகும். நீ அக்கிரமம் செய்யும் போது உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காம போகும். அநேகம் சொல்லுவாங்க, நான் அநேக நாளா ஜெபம் பண்றேன், இயேசுவின் சத்தத்தை கேட்க மாட்டாரு. ஐயா, திமிர்வாதக்காரனுக்கு இதே பிரச்சனை இருந்தது. அநேக ஆண்டுகளாய் அவன் பலவீனப்பட்டிருந்தான். ஆனால் அவன் நோக்கி கூப்பிட்டிருந்தாலும் அவனுக்கு விடுதலை கேட்கல. காரணம், அவனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பாவம் தடையாக இருந்தது. எனக்கு உனக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் தடையாக இருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன் அக்கிரமங்கள் தடையாக இருக்கிறது. திருட்டுத்தனமா பாவம் செய்றியே, திருட்டுத்தனமா சினிமா பார்க்கறியே, திருட்டுத்தனமா விபச்சார எண்ணங்கள் உன்னுடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறதே, திருட்டுத்தனமா மற்றவர்களை இச்சையோட கூட பார்க்கறியே, திருட்டுத்தனமா செய்றியே. இது உன்னையும் தேவனையும் பிரித்துக் கொண்டிருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறாயோ? யா, என்னால பாவத்தை விட முடியல, என்னால பாவத்தை விடுகிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றியா? நினைத்து பார். நீ செய்கிற பாவத்தினாலே உன்னையும் தேவனையும் பிடிக்கிறது. நன்றாக பாருங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்க பண்றீங்க சொன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடைவேளை ரொம்ப அதிகமாயிடும். அதே போலதான் பரம தகப்பனாகிய இயேசுவுக்கு, பாவத்தை வெறுக்கிற தெய்வத்திற்கு, அவருக்கும் உனக்கும் இடைவெளியை உண்டாக்குறது என்ன தெரியுமா? உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய தவறான சிந்தனை. ஒருவேளை நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நான் இத்தனை வருஷம் சபைக்கு வரேன், நீ வரலாயா, ஆனா திருப்பதினமா இன்னும் சிகரெட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு சத்தத்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை தூரத்தில் இருந்து நீங்க கேட்கலாம். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால உன் பாவம் மன்னிக்கப்படாது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால நீ தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க முடியாது. உன்னையும் தேவனையும் பாவம் பிரிச்சு வச்சிருக்குது ஐயா. ஆனா இந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான், இந்த பாவத்திலிருந்து உனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உடைக்கப்பட்டவராய் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையை சுமந்து உன்னுடைய பாவத்துக்காக மறைத்திருக்கிறாரே. நீயனான விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஒரு பாவமும் அறியாதவர் தன்னுடைய எல்லா பாவங்களையும், உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தன்னால் அழைச்சுக்கொண்டு பாரம்
பாரமான சிலுவையை சுமந்திருக்கிறாரே. உங்களுக்காக தானே உன்னை நேசிக்கிற இயேசுவை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே, ஏமாற்றுகிறாயே. எத்தனை முறை பாவம் செய்யாது என்று சொல்லி எச்சரிக்கை பெற்றிருந்தும் இன்னும் பாவம் செய்கிறாயே. வேதம் தெளிவா சொல்லுறது, இயேசு ஒரு ஸ்திரீனிடத்துல போகிறார். விபச்சாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசு பார்த்தவுடனே அவர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்களேன், இனிமேல பாவம் செய்யாதீங்க. சத்தம் கம்மியாயிட்டே வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் வரவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இனி பாவம் செய்யாத. சத்தமா சொல்லுங்க, இனி பாவம் செய்யாத. சத்தமா சொல்லுங்களேன், இனி பாவம் செய்யாத. சினிமா பார்க்காத. கொஞ்சம் சத்தம் குறையுது. சினிமா பார்க்காத, சினிமா பார்க்காத, சினிமா பார்க்காத. இந்த சைடு இருக்கவங்க சொல்லுங்க, யாரு பின்னாடியும் ஓடாத. சத்தம் வரல. எந்த சைடு இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க, யாரு பின்னாடியும் ஓடாத. அதுவும் பாவம் தான். ஓ, அதுவும் பாவம் தாயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை ஒருத்தர் இச்சையோட பார்த்தா வைத்து அந்த ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்யலாம். ஒருவேளை நீ வெளியே வேஷம் போடலாம், வெளியே நீ நல்லவன போல நடிக்கலாம். உள்ளத்துல பாவம் குட்டிக் கொண்டிருக்கிறது, உள்ளத்துல பாவம் குட்டிக் கொண்டிருக்கிறது. நீ கண்ணீர் வாழுபவர்கள் இருக்கிறீங்க. நீ யாரை நேசிக்கிற, யாருக்காக வாழற, யாரு பின்னாடி ஓடுற? ஓ, 24 மணி நேரம் உனக்கு போன் தான் உயிரா போயிடுச்சா? யாரு உனக்கு உயிரா போயிட்டாங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற பாவம் தான் உன்னை இயேசுவிடத்தில் பிரித்திருக்கிறது. நீ செய்யற அக்கிரமம் தான் நீ வேற யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்து வேற யாரு பின்னாடியே ஓடுறதுனாலதான் இயேசு கிட்ட உன்னை பிரிச்சிருச்சு. இப்ப சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி நான் சொல்றதை சொல்லுங்க. பாருங்க, அவங்க மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச பார்க்காதீங்க. அவங்க மூஞ்ச பாருங்க. சொல்லுங்க, நீங்க நீங்க யாரு பின்னாடியும் ஓடுறதுனாலதான். சத்தம் வரல, எனக்கு சத்தமா சொன்னதான் நான் விடுவேன். யாரு பின்னாடியும் ஓடுறதுனாலதான், யாரு பின்னாடியே ஓடுறதுனாலதான் இயேசுவை உங்களை விட்டு பிரிச்சிருச்சு. இயேசுவை உங்களை விட்டு பிரிச்சிருச்சு. இனிமே யாரு பின்னாடியும் ஓடாதீங்க, இயேசு பின்னாடி ஓடுங்க. ஆமான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மேல தூக்கி கையில மேல மேல உற்சாகத்தோடு கூட நீங்க வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது. உன் பாவம் தான், உன் அக்கிரமம் தான், நீ செய்யற அநியாயம் தான் உன்னையும் தேவனையும் பிரிச்சிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த பிரித்திருந்த எல்லாத்தையும் உடைச்சு உன்னை அவருடைய பிள்ளையாக மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு தேவை வியாதியில இருந்து விடுதலை இல்ல. இயேசு சுகம் கொடுக்கிறவர் தான், மருத்துவர் தான். ஆனா அவர் எப்படிப்பட்ட மருத்துவர் தெரியுமா? வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படல. அவர் வையப்படும் போது, பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியும் அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில சுமந்தார். அவர்களுடைய தம்மாவலா குலமான எங்க கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாம். ஐயா, ஓ நன்றாக நீங்க சத்திய வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறது. அவர் பாவம் செய்யல, அவர் அக்கிரமம் செய்யல, அவர் எதையும் செய்யல. ஆனா உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அநியாயத்துக்காக, பாவம் என்கிற வியாதியிலே, பாவம் என்கிற மரணத்திலே நீயும் நானும் சிக்கிக் கொண்டிருக்கிறதுனாலே உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு தான் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து காயப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினால அவருடைய பழமையினால நீயும் நானும் குணமாக இருக்கிறையா. இயேசுவின் பழமை உன்னையும் என்னையும் குணமாக்கி இருக்கிறையா. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவை என்று சொன்னால் அவனுக்கு தேவை மரணம்
விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கட்டப்படுத்தப்படும். உனக்கு விடுதலை தேவை. வியாதியில இருந்தல்ல, வேற எதுல இருந்தல்ல, கடன் தொல்லையில இருந்தல்ல, பாவத்தில் இருந்து விடுதலை தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற இந்த முதல் நாளில கத்த பேசுகிறதுக்கு காரணம், நீ இயேசு மருத்துவரா பார்க்கலாம். ஆமாயா, இயேசு மருத்துவரா இல்ல, நீ இயேசு பாவத்தை மன்னிக்கிறவராய் பார்க்கலாம். ஆமா, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர்கள் மருத்துவரா இருந்தாலும், பாவத்தை மன்னிக்கிறவராக இருந்தாலும் அவர் செய்கிறது வந்ததா. நீ வியாதியோடு கூட அவரை நோக்கி பார்த்தாலும், முதலாவது உன்னுடைய பாவங்கள் அவரை தடுக்கிறதா. உன் சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு உன்னுடைய பாவங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று அறியாமல் கத்திக் கொண்டிருக்கிறாயே. எவ்வளவு கத்தனாலும் இயேசுக்கு கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் அந்த திமிர்வாதக்காரன் ஒருவேளை வீட்டுல இருந்து பயங்கரமா கத்திருப்பான். ஏசு தெருவுல போகும்போது 2 வாட்டி கத்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்க வேதத்துல அந்த 2ஆம் அதிகாரம் மார்க்ல நீங்க 1ஆம் வசனத்துல பார்த்தீங்க சொன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும், ஏசு மறுபடியும் கப்பர்நகமுக்கு வந்தாராம். அப்போ முதல் வாட்டி வரும்போது இந்த திமிர்வாதக்காரன் சுகம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கலாம். முதல் முறை வரும்போது கத்தி 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 பார்த்திருப்பான். ஆனா 2வது முறை வந்த உடனே அவனுக்கு தெரிகிறது, 4 பேர் கூட்டிக் கொண்டு ஓடுகிறாங்க, அந்த மனிதனுக்கு எப்படியாவது சுகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அவன் வீட்டுக்குள்ள போன உடனே இயேசு கேட்கும் போது அவன் வாயை திறக்கல, இயேசு கேட்கும் போது அவன் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இயேசுக்கு தெரியல, அவனுக்கு தேவை திமிர்வாதத்தில் இருந்து விடுதலை அல்ல, அவனுக்கு தேவை சரீர பிரகாரமான விடுதலை அல்ல, அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தேவை. உனக்கு தேவை சரீரத்தில் விடுதலை அல்ல. நான் நல்லா இருக்கிறவங்க, எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா பணம் இருக்குது, மாசம்னா எனக்கு சம்பளம் வருது, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றியா? ஆனா உனக்கு விடுதலை தேவை. நீ பாவத்துல சிக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிற, உனக்கு விடுதலை தேவை. ஒருவேளை உனக்கு வியாதியே இல்லாம இருக்கிறான், ஆனா பாவம் என்கிற மரணத்தை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாயே. இது கொடியதையா. இயேசுவின் அன்பை இன்னும் உணராமல் இருக்கிறாயே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். நேசிக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நேசிக்கிற யாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக, நேசிக்கிற எல்லாரும் அவருடைய பக்கமா திரும்ப வேண்டும் என்பதற்காக எவ்வளவா அன்பு கொண்டிருக்கிறாரு. அம்மா நல்லா கவனிங்கம்மா. ஏசோ சாதாரணமா உனக்கு பாவத்தை மன்னிக்கல, ஏசோ சாதாரணமா உனக்கு அற்புதத்தை செய்யல, ஏசோ சாதாரணமா உன நேசிக்கலையா? சாதாரணமா அல்ல. ஒருவேளை நீ உலகத்துல நேசிக்கிற மனுஷன் உங்ககிட்ட பணம் நேசிப்பா வந்து உன் பின்னாடி சுற்றுறவங்கெல்லாம் பணம் இருந்தாலும் வருவா, அழகு இருந்தாலும் வருவா. ஏசு அழகை பார்க்கல, பணத்தை பார்க்கல, பொருளை பார்க்கலையா? ஆனா உன்னுடைய பாவத்துக்காக நீ பாவி என்ன தெரிந்த உடனே கூட உன்னை நேசித்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பாவத்துக்காக மறுத்திருக்கிற அன்பை நேரத்தை நோக்கிறார். உனக்கு விடுதலை தேவையா? பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. இன்னும் இயேசுவை கிட்டி சேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உன் பாவங்கள் இன்னும் இயேசுவின் இடத்திலே நீ சேரக்கூடாதபடிக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறதே. மரணத்தை ஜெயித்தவர் இன்னைக்கு ஒரு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் மரணத்தை ஜெயித்து பாவத்துக்கே சவால் விட்டான். மரணமே உன் கூற எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சவால் விட்டவரை தேவன் அவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பாருங்கம்மா. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாவம் செய்து கொண்டு நீ ஊழியக்காரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தலாம், உன் அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், யார வேணாலும் நீ ஏமாத்தலாம். ஆனா இயேசுவை ஒரு நாளை ஏமாத்தவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு கையை பற்றி சொல்லுங்க, இயேசுவை ஏமாத்த முடியாது. உங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, இயேசுவை ஏமாத்த முடியாது. நல்லா பார்த்துதான் சொல்லுங்களேன். உங்க ஊருக்காரங்க தானே. இயேசு ஏமாத்த முடியாது. அப்பாவை ஏமாத்தலாம், அம்மாவை ஏமாத்தலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தலாம். இயேசுவை ஏமாத்தவே முடியாது. அல்லேலூயா. சவுண்ட் கம்மியாயிட்டே வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஒரு நாளும் ஒருத்தரை ஏமாத்த முடியாது. ஆதாம் என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் நினைச்சிட்டாரு, நான் ஒளிஞ்சுக்கிட்டா இயேசு வந்து கண்டுபிடிக்க மாட்டாரு. இவர் கண்ணாம்பூச்சி விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். தோட்டத்துல கண்ணாம்பூச்சி விளையாடுற விளையாட்டெல்லாம் இயேசு கிட்ட பழிக்கவே பழிக்காது. அல்லேலூயா.
சபைக்கு வந்த உடனே நல்லவங்க போல வீட்டுல போன உடனே கண்ணாம்பூச்சி ஆட்டம், பாஸ்ட் வந்தா நல்லவங்க போல வீட்டுல போன உடனே மறுபடியும் கதவை முன்னா டிவி மாறும். எப்படின்னா தெரியல. இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க. அவர் உனக்காக அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், வாதிக்கப்பட்டவராய், குற்றமும் செய்யாத தெய்வம் உனக்காக குற்றத்தை சுமந்தவராய், உன்னுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறாரே. அவரை நோக்கிப்பார், கல்வாரியை நோக்கிப்பார். அவருடைய தலைமுகளால் மாத்திரம்தான் உனக்கு விடுதலை. அவருடைய தலைமுகளால் மாத்திரம்தான் உன் பாவத்துக்கு விடுதலை, உன் வியாதிக்கு விடுதலை, எல்லாத்துக்கும் அதிலெல்லாம் விடுதலை கிடைக்கும். மனம் இருந்து இயேசுவை ஏமாத்தாத, இயேசுவை ஏமாத்தாத. விசுவாசின்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறியா? பாஸ்ட ஏமாத்தலாம், ஊழியக்கார ஏமாத்தலாம், ஊரை ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம். இயேசுவை ஏமாத்தவே முடியாது. ஒரு நாள் வரப்போறா, ராஜா வரும்போது நீ பரிதபிக்கப்பட்டவளாய் மாறுவார். ராஜா வரும்போது உடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாவத்துல வாழ்கிறாரே, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்ட பரலோக ராஜ்யத்துக்குள்ள உன்னால பிரவேசிக்கவே முடியாது. ஐயா, இன்னைக்கு கல்வாரியை நோக்கி பார்க்க போறீங்க. கர்த்தர் இந்த இடத்துல இறந்து வர போகிறார். எல்லாருடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்ட போகிறது. எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூட போகிறீங்க. ஓ தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. எல்லாம் கண்களை மூட போறீங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க கூடாது, எதுவும் பார்க்க கூடாது. எல்லாம் கண்களை மூட போறீங்க. நன்றி ஆவியானவர். நான் கேட்கறத நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு சத்தியம் உன் உள்ளத்தை தொட்டு இருக்குன்னு சொன்னா, நீ ஏமாத்தின்னு வாழுறாயா? பாவத்துல ஏமாத்துறியா? உனக்கு தேவை பாவத்துல இருந்து விடுதலை. ஆதாம ஏவாளும் இயேசுவ ஓ தேவனை பார்த்து பாவமும் அவங்களை பிரிச்சிடுச்சு. தோட்டத்துல தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தவங்க, ஆனா பாவம் அவங்களை பிரிச்சிடுச்சு. இன்னைக்கு எத்தனை வாலிபனை பாவம் பிரிச்சு வச்சிருக்கிறது. அம்மா, ஒரு நாள்ல நீங்க நல்லவங்களா இருந்தீங்க, இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உன் பாவம் உள்ள பிரித்தலை பிரிக்கிறது. ஆனா இயேசுவினுடைய அன்பை நோக்கி பார். உன்னை பாவி என்று சொல்லி அவர் ஒருபோதும் தள்ளுகிறதே கிடையாது. உன்னை பாவி என்று சொல்லி அவர் ஒருபோதும் தள்ளுகிறதே கிடையாது. பாவி அணைக்கிறதே ஐயா. நோக்கி பார். ஒரு பாவமும் செய்யாத தேவன், ஆனா என்னுடைய பாவத்துக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக் கொண்டிருக்கிறாரு. ஆனா நீ இயேசுவை ஏமாத்துறியம்மா, இயேசுவை ஏமாத்துறியம்மா. எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. எடுக்கிற எல்லாருடைய உள்ளங்களும் முட்டைக்கப்பட வேண்டும். எனக்காக அல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்க போறேன். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ எடுக்கிற தீர்மானம் தேசத்துல ஒரு வழியை கொண்டு வர. நீ எடுக்கிற தீர்மானம் சித்தம்பாக்கத்தை அசைக்கும். நீ எடுக்கிற தீர்மானம் சபையில ஒரு எழுப்புதலை கொண்டு வர. நீ எடுக்கிற தீர்மானம் குடும்பத்தை அசைக்கும். நீ எடுக்கிற தீர்மானம் வாழ்க்கையை மாற்றும். எனக்கு விடுதலை தேவை, பாவத்தில இருந்து விடுதலை தேவைன்னு சொல்கிறவங்க மாற்றணும். எழுந்துச்சு நிக்க போறீங்க, ஜபிக்க போகிறோம், நபித்து நடிக்க போகிறோம். ஆவியானவரை சாராடி கொண்டிருக்கிறோம். அப்படி இப்படி காக்க வேண்டாம். அப்படியே எழுந்துச்சு நிக்கலாம். எல்லாரும் அல்லேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உள்ளத்தை திறந்து இயேசுவினிடத்தில் அந்த பாவத்துக்காக எனக்கு இருங்க கதற போறீங்க. ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் உங்களுடைய கண்களில் இருந்து வடிந்து கர்த்தருடைய பாதத்தை நீங்க நினைக்கட்டும். ஒரு சொட்டு தண்ணீர் ஆண்டவரே, நான் ஏமாத்தினது போதையா, நான் ஏமாத்தினது போடனாடா, நான் ஏமாத்தினது போடையா, நான் ஏமாத்தினது போடும், நான் ஏமாத்தினது போடனாடா, நான் ஏமாத்தினது போடையா. எத்தனை நாள் இயேசுவை ஏமாத்தி இருக்கிறீங்க ஐயா? இயேசுவை ஏமாற்றியே பாவம் செய்து செய்து அவரை நாகடிக்கிறியே. அடிக்கப்பட்ட அரங்கள், அடிக்கப்பட்ட திறங்களை நோக்கிப்போ, அடிக்கப்பட்ட தூக்களை நோக்கிப்போ. அதில் முன்படி உனக்காக தானே, அடிக்கப்பட்டது உனக்காக தானே, அடிக்கப்பட்டது என்னுடைய பாவங்களுக்காக தானே. உணராத வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவனுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். மனம் மறந்தது ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒப்பு கொடுக்க போறீங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னி ஐயா. இயேசுவே,
இயேசுவே என்னை குணமாக்குங்கப்பா, உடைய ரத்தம் என்னை குணமாக்கட்டாண்டவரே. வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது, அவருடைய தழும்புகள் தான் அவரை குணமாக்கி இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் தான் நீங்க குணமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த ரத்தம் இந்த மேல தெளிக்கப்படணும். எல்லாரும் 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 அந்த ரத்தம் எனக்கு வேணும். அந்த ரத்தம் சுத்திகரிக்கட்டும். பாவ கட்டுகளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும். பாவ கட்டுகளில் இருந்து மரண கட்டுகளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டும். வாழ்க்கை நரகத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. மனம் நிறுந்து மனம் நிறுந்து மனம் நிறுந்து தகப்பனே, அழகான லில்லி புஷ்பம் காலால மிதிக்கப்பட்டது. அழகான லில்லி புஷ்பம் காலால மிதிக்கப்பட்டது. அவர் படைத்த கைகளே படைத்தவரை அழைத்தது. அவர் படைத்த கைகளே படைத்தவரை அழைத்தது. சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்கதான் பயனுக்கு உயர ஆண்டவரே. அழகான லில்லி புஷ்பம் உனக்காக காலால மிதிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்துக்காக தாமா ஒரு மாணிக்கம் மண்ண ஆச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே. பாவத்துக்காக 2 கரங்களில் ஆணிகள், உன் பாவத்துக்காக தலைகளில் மொய்மொழி, உன் பாவத்துக்காக தான் ஈட்டியில சுத்தப்பட்டார். உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகதான். ஏமாத்தியே எனக்கு ஒரு விடுதலையோடு கூட கடந்து போற போறீங்க, விடுதலையோடு கூட கடந்து போக போறீங்க. பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து வரவிடுதலாது விடுதலை பாவம் கட்டியது. வேணும் வேணும் வேணும். இன்னைக்கு கத்தடி ஆதியாளருடைய ரத்தம் உண்மையில உண்மையில உண்மையிலதான் அநேகருக்குள்ள ஒரு பயம், உன்னை திகில் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாவத்தின் திகில் உன்னை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ மரணம் பள்ளத்தாக்கில் நடந்தால் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய ரத்த இடத்துல இறங்கி இருக்கிறது. உனக்காக 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 தான் உனக்காக தான்
பலாக்கி பௌராத்து நந்தன மனமரபதனமா எல்லாரும் ரத்தம் உனக்கு தேவைமா? ரத்தம் உனக்கு தேவை. அவருடைய தலைமைகளிலிருந்து வருகிற ரத்தங்கள் உனக்கு தேவை. அவருடைய தலைமைகளிலிருந்து வருகிற ரத்தம் உனக்கு தேவை. இன்னைக்கு கேளுங்க, ரத்தத்தால் எனக்கு அஞ்சாவியானவரே, அஞ்சாவியானவரே, என்னுயிரே 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 என் ஆசி என் வாஞ்சையும் சத்தம்